இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். ரொம்ப சட்டிலா மைல்ட் ஃபிளேவர்ஸோட அட்டகாசமா இருக்கும். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு கிரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, 5ல இருந்து 6 பாதாம் சேர்த்துட்டு திட்டமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் ஃபிளேவருக்காக. இது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வேக வச்சா போதும். இதை ஆற வச்சு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்சிருக்க பன்னீரை இதுல சேர்த்து லேசா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே தனியா எடுத்து வச்சுட்டு இதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பன்னீர்லயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால திட்டமா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி கொஞ்சம் திக்கானதும் நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா கிரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டான சப்பாத்தி இல்ல ஃபுல்கா கூட இது அட்டகாசமான ரெசிபியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.